வெறும் 34 வயசு தான். அவருக்கு இடுப்புல இருந்து இடது காலுக்கு நரம்புல அழுத்தம் ஏற்பட்டு அதனால இடது கால் ஃபுல்லா வலியும் இருக்கு, மதமதப்பும் இருக்கு. ரொம்ப நேரம் அவரால் நிக்க முடியாது, குனிய முடியாது, இப்படி ஒரு கண்டிஷனோட தான் அவர் வந்தாரு. பட் இங்க வந்து 1 வீக் தான் இருந்தாரு. அவருக்கு ஒரு வாரம் தான் இங்க டைம் கொடுக்க முடிஞ்சது, அவரால் இங்க இருக்க முடிஞ்சது. நான் இங்க வந்தேன், வந்தோடனே சார் வந்து பார்த்துட்டு இது உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே, இது யார் சொல்ல உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இது ஈஸியா குணப்படுத்திடலாம்னு சொல்லி ஒரு 10 நாள் இங்க இருந்து என்னை பார்க்க சொன்னாரு. நான் 10 நாள் இங்க இருந்து பார்த்தேன், எனக்கு வந்த குறையும் இல்லை. இப்ப நான் வந்து 10 நாள் சொன்னார் சாரு, ஆனா நான் வந்து 7 நாள்வே ஆகுது. 7 நாள் என் வீட்டுக்கு போக சொல்லிட்டார் சாரு. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. இந்த வீடியோல நம்ம ஸ்பைன், அதாவது முதுகு தண்டுவடத்துல பிரச்சனை ஏற்பட்டு அதனால இடது காலில் மதமதப்பு பிளஸ் குனிஞ்சு நிமிர்றதுக்கு கஷ்டப்பட்ட ஒரு யங் ஏஜ் தான். அவர் வயசு 34 வயசு தான் ஆகுது அவருக்கு. அவர் பேரு ராஜசேகர். அவர் ஒரு கோவில் பூசாரி, அதாவது பரம்பரையா கோவில்ல, நம்ம குலதெய்வம் கோவில்ல பூசாரியா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒர்க் பண்றவர். ஸோ அவங்க எத்தனை தடவை ஒரு நாளைக்கு குனியணும், என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து உங்க ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், எவ்வளவு நேரம் குனிஞ்சே பூஜை பண்ற மாதிரி இருக்கும், இந்த மாதிரியான நிறைய கஷ்டப்படுற மாதிரியான ஒரு கடவுளுக்கு தொண்டாற்ற ஒரு பணியை தான் செஞ்சுட்டு இருக்காரு. வெறும் 34 வயசு தான். அவருக்கு இடுப்புல இருந்து இடது காலுக்கு நரம்புல அழுத்தம் ஏற்பட்டு அதனால இடது கால் ஃபுல்லா வலியும் இருக்கு, மதமதப்பும் இருக்கு. ரொம்ப நேரம் அவரால் நிக்க முடியாது, குனிய முடியாது, இப்படி ஒரு கண்டிஷனோட தான் அவர் வந்தாரு. கிட்டத்தட்ட 1 வருஷமாவே அவருக்கு இந்த பாதிப்பு இருந்தது. அவர் ஸ்கேன் பண்ணியிருக்காரு, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணியிருக்காரு, அதோட ரிப்போர்ட்டோட தான் வந்தாரு. அவருக்கு சில ஹாஸ்பிட்டல்ல பார்த்தப்போ ஆபரேஷன் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தாரு. பட் இங்க வந்து 1 வீக் தான் இருந்தாரு. அவருக்கு ஒரு வாரம் தான் இங்க டைம் கொடுக்க முடிஞ்சது, அவரால் இங்க இருக்க முடிஞ்சது. ஒரு வாரத்திலேயே அவரை 100% கம்ப்ளீட்டா நார்மல் ஆக்கிட்டு தான் அனுப்பணும். அதோட ரிப்போர்ட்டை கூட பாருங்க. L3 L4ல 0.9 mm தான் இருந்தது. அதே மாதிரி L4 L5ல 0.8 mm தான் இருந்தது. அது முதுகெலும்புல ஜவ்வு விலகி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அவருக்கு இருந்தது. அவருக்கு டிஸ்க் ப்ரொட்ரூட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருந்தா அந்த பெயினை குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது வந்து ப்ரொட்ரூட் ஆகி எக்ஸ்ட்ரூஷன் ஆகி L4 L5 லெவல்ல வந்து ஜவ்வு விலகி காலுக்கு போற நரம்பு அழுத்தி அதனால வந்து இடது பக்கத்து லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாவே வந்து நர்வ் ரூட்டை கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் அவரோட ரிப்போர்ட். அவரோட பேரு ராஜசேகர். 28 ஜனவரி 2004 எடுத்தது. 34 வயசு அவருக்கு. இவருக்கு அடுத்ததா காலில் இவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது பயோதிசியல் டெஸ்ட் வந்தப்போ அவருக்கு 2 கால்லையுமே வந்து ஃபுல்லாவே வந்து மதமதப்புக்கான காரணம் இருந்தது. முக்கியமா வந்து இடது காலில் நிறையவே வந்து இந்த மதமதப்பு டெஸ்ட்ல வந்து ஃபுல்லா அவருக்கு வந்து சென்சிட்டிவ் நர்வ்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. எல்லாமே கிட்டத்தட்ட 40 கிட்ட இருக்கு. 37, 42, 35, 39, 39 இந்த மாதிரி 40 இந்த மாதிரி இருந்தது. இப்போ இவருக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற அன்னைக்கு ஒரு வாரம் தான் இருந்தார். அதனால ஓரளவு ரிசல்ட் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட 23, 21, 29, 21 ஓரளவுக்கு சரியா இருக்கு. இந்த ரிப்போர்ட்ல சில இடங்கள்ல வந்து 10, 13 இந்த அளவுக்குலாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. 3 days இருந்திருந்தாங்கன்னா இது வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா நார்மலா இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, அவருக்கு வந்து ரிசல்ட் அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் இங்க அவர் கிளம்பினாரு. முதுகெலும்புல ஜவ்வு விலகி காலுக்கு போற நரம்பு அழுத்துறதுனால ஏற்படுற பிரச்சனையை வந்து ஆபரேஷன் இல்லாம நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுக்குறோம். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு போன் பண்ணிட்டு தான் எடுத்தேன். ஏன்னா அவர் டிஸ்சார்ஜ் ஆகி 20 days ஆயிடுச்சு. 20 daysக்கு அப்புறம் போன் பண்ணேன் நான். அவர் வந்து ரொம்ப நார்மலா இருக்கேன், நல்லா இருக்கேன், ஓகே, என்னால வேலைகள் பார்க்க முடியுது, நான் பார்த்து கேர்ஃபுல்லா வேலை பார்த்துக்கிறேன், எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, அவரோட வீடியோ போடவே இல்லையே, வீடியோ போடணும் தான் இப்போ போடுறேன் நான். இந்த வீடியோல கண்டினியூட்டில அவர் கொடுத்த ரிவ்யூவும் இருக்கு. அவருக்கு இங்க நாங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், வந்தப்ப எப்படி இருந்தாரு, இப்ப போகும்போது எப்படி இருக்கான்றத அவரே சொல்றாரு. பாருங்க, உங்களுக்கு முதுகெலும்புல பிரச்சனை இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களா, எங்க கிட்ட வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆபரேஷன் இல்லாம அதை சரி பண்றதுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். காலில் இருக்க மதமதப்பையும் போக்கி தர்றோம், இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுறதையும் குறைச்சு கொடுக்குறோம். தேங்க்யூ. வணக்கம் சார், என் பேர் ராஜசேகர். நான் தேனி மாவட்டம் பெரியவளத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு வயசு 34. எனக்கு ஒரு 1.5 வருஷமாவே எனக்கு பேக் பெயின் இதாக இருந்துச்சு. நான் ஆரம்பத்தில் அதை கவனிக்காம விட்டுட்டேன் நான். அப்புறம் வலி கொஞ்சம் கூட 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 இப்போ ஒரு வருஷமா ரொம்ப வலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாசமாவே மதமதப்பு தன்மை அதிகமாக வந்துருச்சு. அப்போ நான் போய் செக் பண்ணி ஹாஸ்பிட்டல் செக் பண்ணேன். அப்போ அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு இது உங்களுக்கு ஃபைனல் வந்துருச்சு, இதை நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ஒன்றுமே பண்ணுறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ நான் விசாரிச்சதுல மதுரையில் இருக்க சன் பிசியோதெரபிஸ்ட் வந்து நல்லா பார்க்கலாம்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நான் இங்கே வந்தேன், வந்தோடனே சார் வந்து பார்த்துட்டு இது உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே, இது யார் சொல்ல உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி இது ஈஸியாக குணப்படுத்தலாம்னு சொல்லி ஒரு 10 நாள் இங்கே இருந்து என்னை பார்க்க சொன்னாரு. நான் 10 நாள் இங்கே இருந்து பார்த்தேன்,
எனக்கு எந்த குறையும் இல்லை. இப்ப நான் வந்து 10 நாள் சொன்னார் சாரு, ஆனா நான் வந்து 7 நாளே ஆகுது. 7 நாள் என் வீட்டுக்கு போக சொல்லிட்டார் சார். உங்களுக்கு பிரச்சனை சரியாச்சு வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. அப்படி எனக்கு இப்போதைக்கு எந்த வலியும் இல்லை. அந்த வலி இருந்தது எனக்கு அப்படியே காலில இருந்து அப்படியே தொட வரைக்கும் லெஃப்ட் சைட்ல முதல்ல இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லா பரவி பாதத்து வரைக்குமே எனக்கு மதம் இருக்க ஆரம்பிச்சு. எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு உணர்ச்சி எல்லாம் மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைட் சைடு காலில் இங்க ஒரு முட்டிக்கால் வரைக்கும் அப்படியே ஃபுல்லா எனக்கு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்ப எனக்கு இங்க வந்து 2 நாள்ல எனக்கு எல்லாமே அந்த எல்லாமே இல்லை, மலப்பு தன்மை எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாமே சரியா போயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் போக போக இப்ப சுத்தமா எனக்கு எந்த ஒரு வலியும் இல்லை, மலப்பு தன்மையில எதுவுமே இல்லை. நான் இங்க வந்து வெளியே நடந்து போனேன், சுத்தி நல்லா நடந்து பார்த்தேன், எனக்கு எந்த ஒரு இல்லை, நின்று உட்காந்து எந்த வலியுமே இப்ப எனக்கு இல்லை, நல்லா இருக்கு எனக்கு. இங்க எக்ஸசைஸ் எதுவும் சொல்லி கொடுத்தாங்களா சார் உங்களுக்கு? சொல்லி கொடுத்தாங்க சார், எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க, அதை கண்டினியூ பண்ண சொன்னாங்க. கண்டினியூ பண்ணா உங்க வலி அடுத்த வலி வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். நீங்க வந்தது எனக்கு எந்த கோயிலும் நல்லா இருக்குது. நான் சன் பிசியோதெரபிஸ்டுக்கு என் குடும்பத்து சார்பாக மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.